ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா பீஃப் கறி எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாழை போட்டுக்கலாம். செவ்வாழை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கணும். வதக்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பொடி உள்ளி கொஞ்சம் போட்டுக்கணும். பொடி உள்ளி போட்டு வதங்கிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகு போட்டு இஞ்சி உள்ள போட்டு வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுவும் போட்டு வதக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி இலை புதினா இலை கொஞ்சம் ஒரு பிடி அதுவும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம இறைச்சி போட்டுக்கலாம். இறைச்சி போட்டாச்சு. நல்லா வதக்கிடலாம். ஒரு பெரட்டி விட்டுட்டு இது கூட மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது கூட பெப்பர் பொடி போட்டுக்கலாம். நான் கடையில் வாங்கலை, வீட்டிலே போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம விசில் போட்டுடலாம். குறைய தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா இறைச்சிலேருந்து தண்ணி வரும். பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்குள்ளே சாறு எடுத்துக்கலாம். இந்த சாறு பார்த்திங்கன்னா இறைச்சி பொடி போட்டுக்கலாம். மீட் மசாலா கொஞ்சம் உரப்புக்கு தக்கன. இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம பொடியெல்லாம் போட்டு வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். பகுதி பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் தேங்காய் சேர்ப்பேன். தேங்காய் இஷ்டம் உள்ளவங்க தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். சுட சுட பீஃப் கறி ரெடி. சுட இருக்குது. இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, அப்பம்